பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பனானா பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம். வெறும் பிரெட்டும் வாழைப்பழமும் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது நம்மளோட கிவ்அவேக்கான 10வது வீடியோ. இதுதான் நம்மளோட கிவ்அவேக்கான கடைசி வீடியோ. கிவ்அவே பற்றிய முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க, கிவ்அவேல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கிவ்அவேல வின் பண்ண உங்களுக்காக ஒரு சான்ஸ். வர வெள்ளிக்கிழமை வரை இந்த கிவ்அவே ஓப்பனில் தான் இருக்கும். கிவ்அவேக்கான எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு கிவ்அவேல கலந்துக்கோங்க. வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வின்னர் செலக்ட் பண்ணிடுவேன். வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த பனானா பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பனானா பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. என்ன பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் உருகட்டும். இப்போ வெண்ணெய் கொஞ்சம் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெண்ணெயோட வாழைப்பழத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா பவுடர் பண்ண வெல்லம் கூட போட்டுக்கலாம், அல்லது தேன் கூட கலந்துக்கலாம். தேன் சேர்க்குறதா இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பே எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரை சேர்க்குறத வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா வாழைப்பழம் எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிய வெந்து வரும். இந்த நேரத்தில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, அல்லது இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் வாழைப்பழம் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, இதோட நீங்கள் ஆப்பிள் கட் பண்ணி போட்டுட்டு ஆப்பிள் பனானா பிரெட் டோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இதோட கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக சும்மா 1 பிஞ்ச் மட்டும் பட்டைத்தூள் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு அதோட ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்துட்டு ப்ரெட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு ப்ரெட்டை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி தேய்க்கும் போது ப்ரெட்டு உள்ளே இருக்கிற ஏர் எல்லாம் போயிட்டு பிரெட் ஸ்லைஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக நல்லா மெல்லிஸாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் நாம் செஞ்சு வச்ச வாழைப்பழ மிக்சரை வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டை சுற்றி சீல் பண்ணுறதுக்காக நம்ம கலந்து வச்ச முட்டையிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தடவிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி மூடிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம கலந்து வச்ச முட்டையெல்லாம் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு இதை நம்ம வந்து கடாயில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அது நல்லா உருகி இருக்குது.
இப்போ இதில் வந்து பிரெட் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை பண்ணுங்கள். ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்நாக் ரெசிபீஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே நிறைய ஸ்நாக் ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொஞ்சம் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ இதையே நீங்கள் வந்து ஸ்வீட்டாக பண்ணுறதுக்கு பதிலாக காரமாக ஏதாவது ஸ்டஃபிங் பண்ணி இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கடாயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து இது மேலே வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.